ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதனால தான் இன்னைக்கு சீமான் பேசிட்டு வராரு. மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி அரசியல் விளப்புறான்னு அர்த்தம். பணம் இருக்கா, செலவு பண்ண முடியுமா, நீ பொறுப்பில் இரு, இல்லையா கட்சி விட்டு போய் எனக்கு பற்றி கவலையே கிடையாது. நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சி இனிமேல் 2026 பிறகு இருக்காது. பல குளறுபடி சிலதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள், இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க. ஐயா கிட்டத்தட்ட நான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 12 வருடங்களாக நான் பயணிச்சிட்றேன். 2009 2022 வரைக்கும் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தேன். நீங்கள் கேட்கலாம், ஆமாம் இத்தனை பொறுப்புகள் கொடுத்து ஏன் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு கூட கேட்கலாம். சரிதான் நீங்கள் கேட்குற கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ என்னை விட ஒருத்தர் வந்துட்டான், உயர்ந்த சாதிக்காரன் வந்துட்டான், என்னை தூக்கி கீழே தட்டிட்டு அவரை தூக்கி மேலே போடுறாப்புல. அப்போ என்ன நமக்கு தெரியுது? அப்போ தாழ்த்தப்பட்டவனை வந்து நான் பொருளாதாரத்தை செலவு பண்ணி பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி என்னுடைய மனைவியுடைய நகையை வச்சேன், எல்லாமே வச்சேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கட்சிக்கு போட்டே கிடந்தேன். 2009 எங்கே கட்சி இருந்துச்சு? 2016 வரைக்கும் கட்சி கிடையாது, 2017 கிடையாது, 18 இந்த 20 காலகட்டங்களில் தான் நமக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் அங்கங்கே யார் கொடுத்தாங்கன்னா நம்ம மாதிரி ஒரு இளைஞர்கள் பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி கொடுத்து கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி கட்சி பார்த்தா தருமபுரி மாவட்டத்தில் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அது ஒரு சாதி அமைப்பு தான். உண்மையை நான் சொல்கிறேன், தமிழ் தேசியம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு சாதி அமைப்பில் தான் அங்கே கூட்டத்தை நடத்துறது. அவங்க கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் சாதி அமைப்போடு தான் இருக்கிறாங்க. தமிழ் தேசிய அமைப்போடு கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது தான். அதை பிரபாகரனுடைய தேசிய தலைவர் பிரபாகருடைய அண்ணன் பையன் சொல்கிறாப்புலையே, தலைவர் வந்து ஒரு 10 நிமிடங்கள் மட்டும்தான் சந்திக்க அனுமதித்தார். ஆனால் அதுக்குள்ளே புகைப்படம் எடுத்திருக்கலாம். ஆனால் அது அந்த பின்புறம் வைத்திருக்கக்கூடிய அந்த பேனரோ அந்த சுவரோ அந்த மாதிரி அந்த வண்ணமே எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி புலிகள் அமைப்பிலே கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு நெருக்கமான தலைவர்களை வந்து கை கோர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு கண்டிப்பாக அது நடந்துட்டு இருக்காது. அது சாத்தியமும் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதனால தான் இன்றைக்கி சீமான் பேசிட்டு வராரு. ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு, அதான் அவருக்கு எடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், வரும் காலகட்டங்களில் 2026 கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி இருக்காது. நீங்கள் பார்த்துக்காங்க, இருக்கு. காலங்காலமாகி குறிப்பிட்ட நபர்கள் வந்தார்கள், எல்லாம் மாற்றி விட்டார்கள். ஒரு சாதி அமைப்போடு தான் இருக்கிறது. கடந்த 5 வருஷமாக நாம் தமிழ் கட்சியில் இருந்தோம். நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடு திருப்திகரமாக இல்லைன்னு கேட்டு அண்ணனோட முன்னுக்கு முரண்பான பேச்சுக்களை பார்த்து நாங்கள் கோவை மாவட்டத்திலேருந்து நிர்வாகிகளாக வெளியேறிட்டோம். அவர் தினம் தினம் நம்மளை பற்றி ஊடகங்கள் ஏதோ செய்தி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணிகிட்ருக்காரு. கட்சி இயக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரியார் ஆதரிச்சதை கொள்கை முன்னெடுத்து போனார். இப்போ முன்னுக்கு முரணான கருத்துக்களை சொல்கிறாரு. அதனால தான் நாங்கள் தம்பியிலே பார்த்திங்கன்னா சில பேர் அதிருப்தியில் வெளியேறிட்டே இருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசியல் அது எடுபடாது. தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் இங்கே திராவிடத்தை தாண்டி தமிழ் தேசியம் வளருமாங்கிறது, அது போலியான தமிழ் தேசியம் வளருமாங்கிறது. தமிழ் தேசியம் இருக்குது, நல்ல பற்றாளர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த போலியான தமிழ் தேசியத்தை வச்சு திறனை திரட்டி இதெல்லாம் பண்ணுறது வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது. அதெல்லாம் அந்த கட்சி விட்டு வெளியே வந்திருக்கும். கட்சி மாறுபட்ட எந்த கொள்கையை தத்துவத்தை சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதிலேருந்து மாறுபட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கட்சியிலேருந்து விளையிட்டேன். என்ன மாதிரி விஷயம் மாறுபடுறாங்க? சாதி பார்த்தா தீட்டு, ஓட்டு இல்லை. சாதி பார்த்து ஓட்டு போட்டால் போடாது. ஏன் ஓட்டு இல்லை, எனக்கு தீட்டு. சாதி தமிழ் இல்லை, சாதி பார்ப்பவன் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. முழுக்க அதுக்குள்ளே சாதி தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒரு இஸ்லாமியருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் பட்டியல் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி மற்ற கட்சிகளை ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் கட்சிகளை சொல்ல சொல்லுங்களேன். இன்றைக்கி மறுபடியும் ரஜினிகாந்த் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறாரு, சங்கினா சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன வைக்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு. இப்போ குடித்தா பொழுது அடைஞ்சா ஒன்று பேசுகிறாரு, பொழுது ஒடிஞ்சா ஒன்று பேசுகிறாரு. குடிச்சிட்டு பேசுகிறாருங்க. அவர் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. உன்னுடைய நோக்கம் என்ன? நீ பிஜேபிக்கு வழிவிட்டு பிஜேபி உள்ளே இழுத்து வர்ற வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. பெரியாரை கை வைக்கிறது பிஜேபி மட்டும்தாங்க, விமர்சிக்கிறது. அந்த வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ என்ன காரணம்? இப்போ பிஜேபிக்கு இடமளிக்கிறார். அவர் பேசின உடனே எச் ராஜா வர்றாரு, மாரிதாஸ் வர்றாரு, அவர் கிஷோர் கே சாமி வர்றாரு, அவருக்கு ஆதரவுகள்லாம் வர்றாங்க. பாரதி வானதி சீனிவாசன் வருது, இந்த அம்மாக்கள்லாம் வரிசையாக வர்றாங்க, அவருக்கு ஆதரவு வர்றாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2017 நான் என்னை நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். அவர் தந்தை பெரியாருடைய கொள்கையை கையில் எடுத்தார். சரி, இது சரியான பாதையாக இருக்கும். ஏன்னா என்னை படிக்க வச்சவர், படிக்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார். அதை வச்சு தான் அவர் வந்தார்.
அவரை வச்சு வந்துட்டு இன்றைக்கி அவரை வச்சே அரசியல் படுத்திட்டு இன்றைக்கி 5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், 8% வாங்கியிருக்கேன்னா தந்தை பெரியாரை முன்னிறுத்தினால தான் உங்களுக்கு இந்த ஓட்டு கிடைச்சிது. அப்போ அப்படிங்க போகும்போது ஒரு அரசியல் நாகரிகம் தெரியலை, ஒரு தலைவருக்கு தகவலான வழிகளை வந்து பயன்படுத்துகிறார். அவருடைய போக்கு சரியில்லை, அவருடைய ட்ராக் மாறி போகுது. அப்போ எனக்கு சிந்திக்கிற தன்மை இருக்குது. சிந்திக்கும் ஏன் இப்படி பண்ணுறாரு, இப்படி தவறான வழியில் போகிறாரு, தந்தை பெரியார் எதுக்குறாரு, டிஎம்கே மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிமுகவை சொல்லு, பிஜேபியை சொல்லு, அது என்ன திமுகவுக்கு மட்டும் உனக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணி எதிரிங்கிற என்ன அப்படி பண்ணுறாங்க? தவறுகள் இருக்கலாம், தவறு செஞ்சால் எடுத்து சொல்லு, நல்லது செஞ்சால் பாராட்டு. டிஎம்கே மட்டும் நீ எதுக்கு இருக்கா? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் தானே உன்னுடைய கொள்கையை மாற்றணும், நீ டிஎம்கே அழிக்கணும்னு நினச்சியாக்கு உன் ஸ்டைலில் சொல்ல போனால் வாய்ப்பே இல்லை. பொய் சொன்னதில் ஒரு புக்கே போடலாம், ஒரு டிக்ஷனரி அளவுக்கு புக்கு இருக்கும். இப்போ காலையில் ஒன்று சொல்லுவார், மத்தியானம் ஒன்று சொல்லுவார். இதுதான் அவருடைய கொள்கை. நான் வேண்டாம் ஐயா ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டு ஐயா பரிந்துரைச்சி கீழ்ப்பாக்கத்தில் வேண்டாம் ஒரு பெட் வாங்கி கொடுக்கலாம், அதுதான் பண்ண முடியும். தந்தை பெரியாரை எடுத்துகிட்டு நீ அரசியலே பண்ண முடியாது. ஒரு நாகரிகம் வேணும், ஒரு தலைவனாக இருந்துட்டு இப்படியா நீ சொல்கிறது? அடுத்த தலைமுறையை கெடுக்கலை, நல்லதை சொல்லு. அருவருக்கத்தக்க ஒரு கமெண்ட்டுகளாக போடுறாங்க. ஆனால் டிஎம்கே வர 2026 எங்களுடைய கலப்பணியை பார்த்துட்டு நீ வந்து, அதாவது ஒரு அதிமுக சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது, அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தவங்க, நீ எத்தனை சீட் எடுத்துக்கிற? ஒரு கவுன்சிலர் கூட உன்னால் நிற்க முடியலையா? நீ என்ன சவால் விடுற? மலையிட்ட போயிட்டு நீ பேசுகிறா? நான் என்ன சொல்கிறேன், பிரபாகரன் நம்மளுடைய தேசிய தலைவர், அது இல்லை, அது ஸ்ரீலங்காவில் போயிட்டு நீ பேசு. நீ இங்கேயும் பேசுகிற, அங்கே போகும்போது இங்கே உள்ளனால தந்தை பெரியார் தானே, தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளவர் தந்தை பெரியார் தானே. பிரபாகரன் அங்கே இருந்தா நம்மளுடைய தலைவர் தான், அதில் மாற்று கருத்து. அங்கே உள்ள அரசியல் எங்கே கொண்டு வந்து ஏன் பேசுகிறா? நீ அங்கே போய் பேசு. நீ என்ன பண்ணுனா ஈழ தமிழர்களை வச்சு நீ என்ன பண்ணுனா சொல்லு. ஜெயிலுக்கு போயிருக்கியா? எதுவும் பண்ணியிருக்கிறியா? அதை வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை கூட இல்லாமல் அரசு அதிகாரிக்கு மோதி பார்ப்பான் என்னங்கிற ஒரு சின்ன ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள், இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க. இவர்னால பல பேர் வந்துட்டு வாழ்க்கை கெட்டு போயிடும், வன்முறையை தூண்டுறாரு. நான் நாம் தமிழர் இயக்கமாக 2009 ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கட்சியில் அந்த இயக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் கட்சியில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ ரீசெண்ட் காலமாக அவர் ஆரியத்துக்கு கைக்கூலியாக மாறிட்டார். அது தெரிஞ்சதுனால அதில் பயணிக்க முடியாமல் திமுக வந்து இணைய ஆரம்பிச்சது. இவர் பேசுகிறதுல எத்தனை % உண்மை பொய்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா 1000 பொய் சொல்லி தான் ஊட்டுவாங்க, ஒரு கதை என்ன அடிப்படையில். அந்த மாதிரி ஒரு கதைகளாக சொல்லிட்டு தெரியாது. கதை கேட்குறது சின்ன குழந்தைங்களுடைய இது பாணி. ஆனால் ஒரு வயசுக்கு மேலே கதை கேட்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அதன் அடிப்படையில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவர் சொல்கிறது பூரா பொய் தான். அது உண்மையாக இல்லையா? ஆக்சுவலாக இவர் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மை. அதில் ஃபோட்டோ எடுத்தாங்களா, வீடியோ எடுத்தாங்களா, அதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவர் எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் பண்ணுவார். இல்லை, அவர் தலைவர் பிரபாகரனே இருந்தாலும் அவரை உருவாக்குனது, அவருக்கான உதவியில் செஞ்சதே பெரியார் இயக்கங்கள் தான். சரிங்களா? இதுவே இவருக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ தெரியலை. ஏன்னா அவருக்கு தேவையானதெல்லாம் என்னமோ அது வந்து ஆரிய கைக்கூலிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பெரியார் அவருக்கு விரோதியாக தெரிகிறாரு. பெரியார் விரோதியாக தெரியும் போது எங்களுக்கு சீமான் விரோதியாக தெரிகிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தன்மானம் ஒன்று இருக்குதுன்னா அது பெரியார்னால் வந்தது தான். இவங்க போய் இப்போ இறங்கி ஓட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பெரியார் இல்லைனா இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. இவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும், நாம் டெய்லி ஏதோ நியூஸில் வரணும் அப்படிங்கிறக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அவ்வளோதான். பணம் இருக்கா, செலவு பண்ண முடியுமா, நீ பொறுப்பில் இரு, இல்லையா கட்சி விட்டு போய் எனக்கு பற்றி கவலையே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எப்போவுமே அவர் தான். எனக்கு கேட்டால் பணம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இப்போ நான் சார்ந்த திண்டுக்கல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தது. அதில் ஒரு டாக்டர் ஒருத்தர் நின்றுதார். அவர் யாருன்னா 10 நாளைக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து வந்தவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளராக போடுறாங்க. இது என்ன அப்படின்னா, அவர் டாக்டராக இருக்கார், அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அவர் வந்து சின்னத்தில் நின்று எவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்போ இத்தனை வருஷமாக கட்சியில் உழைச்சவங்க அவங்க செலவு பண்ணலையா? 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி கவுன்சிலர் நிப்பாட்டினாங்க, எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க, எவ்வளோ பண்ணுவாங்க? இது நாங்கள் செலவு பண்ண மாட்டோமா? வாய்ப்பு கொடுத்தா தானே, அதை கொடுக்க மாட்டார். நாங்கள் சீட்டுக்காக எப்பவுமே நிற்கிறது இல்லை. சரிங்களா? கொள்கை மாறுபடும் போது நாங்கள் மாறுபட்டுருவோம். அதாவது கேட்டால் சொல்லுவார், நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, அதை போய் பாருங்கள், வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நான் காட்டுறேன் அப்படிம்பாரு. இவர்கிட்ட எதுவுமே இருக்குது.
100க்கு 99% பொய் பேசுகிறத நம்ம போய் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? பொய்யிலே அவர்களுடைய மூலதனங்கிறது வாய். அந்த வாயை வச்சு ஏகப்பட்ட பக்கம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இப்போ பணம் எல்லா பக்கம் கொடுக்கறதுக்கு பிஜேபி ரெடியாக இருக்குது. மறைமுகமாகவும் நேரடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை வாங்கிட்டு அவர் செட்டில் ஆகிட்டு பேசாமல் இருந்துருவார். இனிமேல் கட்சி நடந்தாங்கன்னா நடக்கலாம், அவ்வளோதான் இல்லை. இப்போ நாம் தமிழ் கட்சியில் மாவட்ட பொறுப்புக்கு போகிறதுக்கே ஒரு ஆள் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சி இனிமேல் 2026 பிறகு இருக்காது. இப்போ கடந்த 3 வருடமாக கட்சியோட செயல்பாடுகளை வந்து பிடிக்காம பலமுறை தலைமைக்கு வந்துட்டு செய்தி அனுப்பிச்சோம். அதை சரி பண்ணுறது மாதிரி இல்லை கட்சி தலைமை. அதனால் வந்துட்டு நான் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி முதல் தலைமையில் வந்துட்டு எங்கள் பகுதியிலேருந்து ஒரு 150 பேர் மகளிர் இளைஞர்களை திரட்டிட்டு வந்து அந்த கட்சியில் சேர்த்துருக்கேன். இல்லை மீதி உள்ள தம்பிகளுக்கும் தகவல் சொல்லிவிட்டு ஒரு பெரிய விழாவாக எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. நன்றி. கட்சியில் வந்து நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லை. சும்மா பேச்சுக்கும் அவங்க கொள்கைக்கும் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. உள்ளார் நடக்கிறதுக்கும் பல குளறுபடி, சில இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதை சொல்லி சரி பண்ணலான்னு பார்த்தோம், சரி பண்ண முடியல. அதனால் நான் வெளியில் வந்துட்டோம் மரியாதை நாகரிகமாக. அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க, எடிட் பண்ணவரே சொல்கிறாரு. அது ஆதாரப்பூர்வமாக அவர் தான் நிரூபிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிரபாகரனே இவர் ஏற்றுக்கிட்டாராங்கிறது தெரியல. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவர் பேசின சில பேச்சுக்கள்லாம் எனக்கு தெரியும். அதை வந்துட்டு நாகரிகங்கிறது வெளியில் சொல்ல விரும்பலை. பிரபாகரனையும் அவர் வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கிட்ட ஆளெல்லாம் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்ச வச்சு தான் நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. இன்றைக்கி ஒரு 2000 பேர் புதிதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே இணைந்து ஒரு 1000 பேரும் சேர்த்து ஒரு 3000 பேர் இங்கே தலைமைக்கு வந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் சீமானுடைய கருத்தை முன்னுக்கு பின் முறையாக பரப்பப்படுறதுனாலையும், சீமான் வெறும் வாய்ச்சவடால் அரசியல் செய்வதாலையும், தன்னுடைய சுயநலத்துக்காக மறைந்த தலைவர்களை, தமிழ்நாட்டின் அடையாளங்க தலைவர்களை கொச்சப்படுத்துவதாலையும், அதனால் ஃபீல்டில் போய் கலை யதார்த்தத்தில் மக்களை எதிர்கொள்வது சிரமம் இருப்பதால் அதை உணர்ந்து இன்று தம்பிகள் இங்கே வந்திருக்காங்க. கலை யதார்த்தத்தை சீமான் பேசிய அரசியல் வெல்லாது. தந்தை பெரியாருடைய பெருந்தொடர்கள் என்றால் தமிழீழம்ங்கிற கருத்தியல் தமிழ்நாட்டில் இல்லை. நான் தமிழீழத்தில்லைன்னு சொல்லலை. தமிழீழம்ங்கிற கருத்தியல் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழீழம்ங்கிற கருத்தியலை தமிழ்நாட்டில் விதையாய் விதைத்த எண்ணிலடங்காதவர்கள். அண்ணன் இயக்கமாக இருக்க அண்ணன் குளத்தூர்மணி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், அண்ணன் ஆரிச்சாமி, இயக்குநர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள், இல்லை கட்சிகளாக கூட இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள், இவர்களெல்லாம் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் தான் தமிழீழத்தை மேதகு பிரபாகரனை கொண்டாடியவர்கள். அவர்கள் முதுகில் ஏறி நின்றுட்டு நான் பெரிய அடிமரத்தை விட்டுவேன்னா பாவம் அப்பாவி மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி அரசியல் விழப்போறான்னு அர்த்தம். சமூக நீதினு பேசுகிறோம். இது யார் சொன்னது? பெண் உரிமைன்னு சொல்கிறோம். இது யார் சொல்கிறது? தற்கூரி சீமான் சொன்னதா? யார் சொல்கிறது? பெரியாரின் கொள்கை தானே. பெரியாரின் கொள்கை தானே. அது ரொம்ப அவர் பேசுகிறது ஆபாச மொழியாக இருக்குது. அது வந்து நம்மளும் அந்த பொது வாழ்க்கையில் இருக்குது. நமக்கு ஒரு கட்டசி வேணும், ஒரு நாணயம் வேணும். நாளைக்கு வந்து இப்போ தம்பிகளை நம்பி வராங்கன்னா நாணயமாக இருக்குன்னு ஆசைப்பட்றோம். அது நம்மளும் வார்த்தையை கொட்டிட முடியாது. அது அயோக்கியத்தன்மை உச்சமாக போயிடும். நம்ம பெரியாரின் கொள்கை அரசு, பெரியாரின் அரசு முதலமைச்சர் அறிவிக்கிறார். இது பெரியாரின் வழிநண்டு என்று நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் துண்டறிக்கையெல்லாம் அந்த பெரியார் முதல் படமாக இருக்கிறார். இதை விட எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறார் அவர்? நீங்கள் போகிற துண்டறிக்கையில் மேதகு பிரபாகரன் இருக்காரா? சொல்லுங்கள். ஏன் அப்போ உங்கள் வீரம், ரோசம், மானம், வெக்கம், சூடு, சோரணை எல்லாம் வரலையாப்பா? ஏன் நீங்கள் போகிற துண்டறிக்கையில் மேதகு பிரபாகரன் படத்தை போடுங்க, போட்டு தான் பாருங்களேன். நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு, போட்டு பாருங்களேன். அது வந்து வயிற்று பழப்புக்கு இதை பேசுதான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். காட்ட சொல்லுங்கள். இந்த இதிகாசத்தில் இப்படி இருக்குடான்னு சொல்கிறாரு. அதை பிடிச்சா நீ பேசினா தற்கொலை. நீ படி முதல்ல. நீ அவர் சந்தித்தது உண்மை. அதில் நம்ம யார் மறுக்கல. அந்த புகைப்படம் போலியானது. அதை இயக்குனர் சொல்லிட்டாரு. போலின்னு நம்புகிறோம். உண்மையினா நிரூபிக்க சொல்லுங்கள். சீமானை நிரூபிக்க முடியாது.